ஓகே மாஸ்டர்ஸ், கைகளை பிரிச்சு கண்கள் மேல வச்சுக்கோங்க 5 நொடிகளுக்கு. இப்பொழுது கைகளை எடுத்துட்டு கண்களை திறந்துக்குங்க. எல்லோரும் மிக அற்புதமான தியானம் செய்தோம். அதுவும் பத்திரிஜியின் புல்லாங்குழல் இசையில் மிக ஆழமாக நன்றாக இருந்தது. எல்லோரும் தியானத்திற்காக கரவொலி எழுப்பவும், கை தட்டுவோம். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிரமிட் சக்தியை பத்தி, பிரமிடுகளை பற்றி தெரிஞ்சுக்கணும். தியானத்துக்கு எதுக்காக பிரமிட் யூஸ் பண்ணணும், அதுல என்ன இருக்கு அப்படிங்கறத கொஞ்சம் நல்லா விரிவா பார்த்துக்கலாம். My dear friends, my dear masters and my dear gods, today we analyze and we start knowing more about pyramids. We may be knowing something, but there are some more things which we should know about the pyramids, how it started. இன்னைக்கு நம்ம பிரமிட் சக்தியை பத்தி தெரிஞ்சுக்கணும். ஏன்னாக்கா பிரமிட் சக்தி நம்ம மனித சமுதாயத்துக்கு எந்த அளவுக்கு உபயோககரமாக இருக்கிறது, உதவியாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்காக கொஞ்சம் பெரிய பிரமிட்ஸ் எல்லாம் எதுக்காக கட்டப்பட்டது அப்படிங்கறதுல கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கலாம். First of all, let us know what a pyramid is. The pyramid is a 4 triangular sided square-based structure with definite proportions of sides and angles. பிரமிட் என்பது என்ன என்பதை தெரிந்து கொள்ளலாம். பிரமிட் என்பது அடிபாகம் சதுரமாக இருக்கும், 4 பக்கங்களும் முக்கோண வடிவில் இருக்கும். அதுக்கு என்றே ஒரு தனிப்பட்ட அளவு இருக்கிறது. அந்த அளவுகோலின்படி, அந்த கோணங்களின் விகிதப்படி அது கட்டப்பட்டிருக்கின்றது. The base angle is always equal in the pyramids. கீழே இருக்கும் அடிபாகத்தில் இருக்கும் அந்த கோணம், ஆங்கிள், அது எல்லாமே சரிசமமா இருக்கும், எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி இருக்கும். The dimensions of the equal sides are all equal and are similar to each other and of equal area. கோணமானது ஒரே மாதிரி அளவுகோலோட இருக்கும், ஒரே பரப்பளவும் ஒரே மாதிரி இருக்கும், அளவுகள்லாம் ஒரே மாதிரி இருக்கிறதுனால பரப்பளவும் ஒரே மாதிரி இருக்கும். 4 பக்கங்களும் துல்லியமா ரொம்ப கணக்கா ஒரே மாதிரி இருக்கும். வேற வித்தியாசமே இருக்கு, அளவுல எந்த வித்தியாசமும் இருக்காது. The word pyramid became more important and more world renowned because of the great monument in Egypt, which is one of the 7 wonders of the world, that is the Gizeh pyramid. எகிப்தில் இருக்கும் கிசா பிரமிட், அதுதான் பிரமிட்கள் அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமும் அந்த பிரமிட் தான். மிக பிரம்மாண்டமான பிரமிட் கட்டப்பட்டிருக்கிறது. உலகத்தின் ஒரு
அதிசயங்களில் ஒன்று, உலக அதிசயங்களில் ஒன்றாக இது இன்னும் விளங்கி கொண்டிருக்கிறது. அதை நம்ம பிரமிட் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கும், அது என்னது அப்படின்னு கண்டுபிடிச்சுக்கிறதுக்கும், அதுல நிறைய ஆராய்ச்சி செய்யறதுக்கும் அந்த பிரமிட் தான் இப்ப இருந்துட்டு இருக்கு இல்லையா, அதை தான் பார்த்து எல்லாரும் அதுல ஆராய்ச்சி செய்ய முன் வந்திருக்காங்க. The Great Gizeh Pyramid has a base of almost 13 acres and the height is almost 450 feet. பெரிய கிசே பிரமிட்ல வந்து பரப்பளவு எவ்வளவுனாக்கா, அடித்தளம் வந்து அது 13 ஏக்கர், அவ்வளவு பரப்பளவு, பெருசு, ரொம்ப பெருசு. அப்புறம் வந்து அதோடைய உயரம் எத்தனைன்னா, அடித்தளத்துல இருந்து மேல உச்சி வரைக்கும் அந்த 4 பாகங்களும் சேர்க்கப்பட்டு ஒரு கூம்பு போல இருக்கும் இல்லையா, அந்த அதோடைய உச்சி வரைக்கும் பார்த்தோம்னா அதோடைய அளவு வந்து 450 அடி. The great wonder of this great structure is that all the stones for the pyramid weighing more than 200 tons have been brought to that area across the river Nile, crossing the river Nile, and then built during the ruling of the kings at the time. அதாவது இந்த பிரமிடுகள் வந்து எப்படி கட்டப்பட்டிருக்குன்னா, கற்களால் கட்டப்பட்டிருக்கு. எப்படி பிரம்மாண்டமான கற்கள்னாக்கா, அதோடைய எடை வந்து 200 டன் எடை உள்ளது. ஒவ்வொரு கல்லும் 200லேருந்து கொஞ்சம் சின்னதும் பெருசுமா அந்த மாதிரி கொஞ்சம் கூட குறைய இருக்கும். அது வந்து எப்படி எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு அவங்க ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்கன்னாக்கா, நைல் நதியை கடந்து அதை தாண்டி வந்திருக்கு இந்த கற்கள் எல்லாம் இங்க, அப்புறம் தான் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. So it is astonishing to know that these stones have been brought across the river Nile without the use of any mechanical equipment, because you did not have bulldozers or any other mechanical equipment to transport them across the river. அந்த காலத்துல வந்து எப்படி இத கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது இன்னும் கூட அவங்களுக்கு ஆராய்ச்சியாளர்களுக்கு கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னாக்கா அது நதியை கடந்து வரணும். அப்ப வந்து கிரேன் போன்ற அந்த மாதிரி இருக்கிற மெஷின் எல்லாம் இருக்கல அந்த காலத்துல. அது எப்படி எடுத்துட்டு வந்தாங்க அப்படிங்கிறது இன்னும் கூட அவங்களுக்கு ஒரு அதிசய மகத்தா இருக்க, ஒரு புதிராகவே இருந்துட்டு இருக்கு. So for this we have to read a lot of books to understand how the pyramids were built. இந்த பிரமிடுகள்லாம் எப்படி கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கே நிறைய புஸ்தகங்கள் எல்லாம் படிக்கணும். அப்பதான் கொஞ்சமாவது தெரியும். The book by Max Toth and Greg Nielsen says there is no doubt that these stones were transported across these places, across the river, only through the use of levitation, which could be done only by astral beings, by supernatural beings. தியான சக்தியினால நதியை வந்து தாண்டி இந்த பக்கம் கொண்டு வர முடிஞ்சிருக்கு. அவங்களுடைய மனசின் சக்தினால அதை கொண்டு வந்திருக்காங்க. மனோசக்தி, அந்த ஆற்றல், அந்த ஆத்ம சக்தினால அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் சொல்றாங்க. இப்படி பலதரப்பட்ட கருத்துகள் அதை பத்தி எல்லாம் இருக்கு. இப்ப வந்து பிரமிட் வந்து எதற்காக உபயோகிக்கலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். So these levitation process is a process by which you do the meditation and you are able to move the object from one place to another. That is levitation. அது எப்படின்னாக்கா, ஒரு தியானத்துல உட்கார்ந்துதான் அந்த தியான சக்தினால ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு அந்த பொருட்களை எல்லாம் தூக்கிட்டு வர முடியும் அப்படின்னு தியான சக்தினால, அப்படிங்கறதா லெவிடேஷன் சொல்லப்படுது. One feature of any pyramid is it has to have an angle of 51 degrees, 51 minutes in order to get the maximum energy. இந்த மாதிரி கோம்புரமா இருக்கிறதுக்கு ஒரு திறன் உண்டு. அந்த திறமை என்ன அப்படின்னா, it has got a capacity. அது என்னன்னாக்கா, அந்த எங்கும் வியாபித்திருக்கும் அந்த விஸ்வசக்தி வந்து ஈர்த்து கொள்ளும் ஒரு தன்மை. அந்த ஈர்க்கும் தன்மை வந்து ரொம்ப அதிகப்படியா, ஈர்க்கும் தன்மையில வந்து அதிகப்படியான எனர்ஜி சக்தி கிடைக்கணும் அப்படின்னாக்கா, அந்த அடிபாகத்துல இருக்கிற அந்த ஆங்கிள், அந்த கோணமானது 51 டிகிரி 51 மினிட் 51 செகண்ட் அப்படி இருந்தாதான் அது வந்து அதிகப்படியான நம்மளுக்கு ஆற்றலை கொடுக்கும். And these pyramids give you immense properties unheard of in science earlier, until scientists from Japan, from Germany and other scientists started doing a lot of research and they found out the unique properties of the pyramids.
வேறு ஆராய்ச்சியாளர்கள் வெளிநாட்டிலிருந்து ஜப்பான், ஜெர்மனி போன்ற நாடுகள்ல இருந்து வந்து அவங்க நிறைய ஆராய்ச்சி பண்ணதுக்கு அப்புறம் தான் அது பிரமிடுடைய சக்திங்கிறது என்னது, எதுக்காக கட்டப்பட்டிருக்கு, என்ன சமாச்சாரம் அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சமாவது வந்து வெளி உலகு தெரிஞ்சதே வந்து அதன் ஆற்றல் வந்து புரிஞ்சுட்டு அதை புரிய வச்ச நிறைய ஆராய்ச்சியாளர்கள் தான். They found that when you enter a pyramid and you are inside the pyramid, even if a cat or a rat dies there, no smell is emanating from that body of the cat or of that animal, and it is absorbed by the cosmic energy which is contained inside the pyramid. இந்த ஒரு நாயோ ஒரு பூனையோ தவறுதலா உள்ள போயிடுச்சு, வெளியில வர முடியல, அது எங்கேயும் காணாம போயிடுச்சுன்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அது இறந்து போயிடும் இல்லையா. அந்த இறந்த அந்த உடல்ல இருந்து அந்த சடலத்துல இருந்து துர்வாசனை எல்லாம் வரவே இல்லை. ஏன்னாக்கா அந்த பிரமிடின் சக்தி அவ்வளவு நிறைய இருந்தது. அது வந்து அதை ஈர்த்திடுச்சு அப்படின்னு சொல்லி எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த சக்தி அவ்வளவு சக்தி இருந்திருக்கு. அந்த துர்வாசனை கூட வெளியில வராம அது வந்து அப்படியே மக்கி போயிடுச்சு அந்த உடல்லாம் சடலங்கள்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. They also found that if you keep vegetables, they remain fresh for a very long time, which is never possible in a normal atmosphere. அவங்க இன்னொன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னன்னாக்கா அவங்க காய் கனிகளை வந்து பிரமிடுக்குள்ள எடுத்துட்டு போயிருக்காங்க. போய் அதை வச்சு பார்த்திருக்காங்க. ரொம்ப நாளுக்கு வந்து அது அழுகாமல் கெடாமல் அப்படியே இருந்திருக்கு. அந்த பிரமிட் சக்தியினால வந்து அது கெடாமல் அப்படியே பாதுகாக்கப்பட்டு வந்திருக்கிறது. சோ அதனால வந்து இந்த திறன் கூட அதுக்கு இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. So realizing these unique properties, the rulers of the kingdom then decided that when each king dies, his body will be kept inside the pyramid so that it is stored and probably the ruler will come back to life. அவங்க வந்து அவங்க ராஜா ராணி இறந்து போயிட்டாக்கா அந்த சடலங்களை கூட எம்பாம் பண்ணி ஏதோ ஒரு மூலிகைகள்லாம் போட்டு சுத்தி அதை வந்து பிரமிடுக்குள்ள வச்சிருந்தாங்க. ஏன் அப்படி வச்சாங்க அப்படின்னாக்கா அவங்களுடைய ராஜா ராணி வந்து திரும்பி வந்துருவாங்க. சடலத்துக்குள்ளேயே வந்து திருப்பியும் அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு மனசுக்கு பிரியப்பட்ட அரச ராணி ராஜாவாக இருந்து அரசாட்சி செய்வாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய நம்பிக்கை இருந்தது. ஆனா அவங்க திரும்பி வரல. அந்த சடலங்கள் வந்து அப்படியே ரொம்ப காலம் வந்து அப்படியே இருந்தது. It could be contained there and kept for long periods of time, although the aspiration of getting them back to life could not be achieved. அவங்க திரும்பி வரட்ட கூட அவங்க சடலங்கள் வந்து அது ஒரு அதிசயம். அந்த சடலங்கள் அப்படியே அழுகாமல் அப்படியே இருந்துதான். அது வந்து அப்படியே வேற ஒரு விதமா மாறிடுச்சே தவிர்த்து ஒரு துர்நாற்றமோ அல்லது அழுகலோ ஒண்ணுமே இருக்காம அப்படியே நல்லா இருந்தான், பாதுகாப்பா இருந்துதான். So there are very, very great unique properties for pyramids, which we will consider later. But there are very many books, and the first book which really provoked people to go into pyramids is the book by Paul Brunton, Dr. Paul Brunton, who wrote the book The Search in Secret Egypt after his great sage Ramana Maharshi in Tiruvannamalai. பால் பிரண்டன்கிறவர் வந்து ரொம்ப அற்புதமான புஸ்தகம் எழுதியிருக்காரு. அந்த புஸ்தகம் வாயிலாக தான் நிறைய பேருக்கு பிரமிட்ஸ் பத்தி நிறைய சமாச்சாரங்கள் தெரிஞ்சது. அவர் வந்து நம்ம ரமண மகர்ஷியை சந்திச்சு அதுக்கப்புறம் வந்து பிரமிட்ல போய் தியானம் செஞ்சு பல அனுபவங்களை அவர் பெற்றாராம் அப்படின்னு அவருடைய புக்ல எழுதியிருக்காரு. ரொம்ப நல்லா இருக்கு. அந்த புஸ்தகம் படிக்கணும் எல்லாருமே. Secret Power of the Pyramids by Bill Schuld and Ed Pettit. That is yet another book which gives complete details about how the pyramids were built and what we should do to use pyramids for our own benefits. அந்த பில் ஷுல் அண்ட் எட் பெட்டிட் அவங்க ரெண்டு பேரும் எழுதியிருக்காங்க. ரொம்ப அற்புதமான புஸ்தகங்கள் எழுதியிருக்காங்க. அதுல நிறைய சமாச்சாரங்கள் பிரமிட் பத்தி கொடுத்திருக்கு. தியானம் செய்தாலும் எதிர்மறை எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. அது ஏன்? அதனை தடுப்பது எவ்வாறு? ஆமா, தியானம் செஞ்சா கூட எதிர்மறை எண்ணங்கள் அல்லது ஆபத்தை விளைவிக்கக்கூடிய எண்ணங்கள் அதெல்லாம் கூட வரும்.
அது வந்து தவிர்க்க முடியாதது. ஆனா வந்து அதை எப்படி அவாய்ட் பண்றதுனாக்கா அதுக்கு ஸ்ரத்த கொடுக்காதீங்க. அது பேர்ல ஒரு இதுவும் பாரு, அது வந்து போகட்டும் அப்படின்னு விட்டுடுங்க. அதை வந்து நினைச்சிட்டே இருக்கக்கூடாது. இப்படி வந்ததேன்னு நினைச்சுக்க கூடாது. இப்படி ஒரு அந்த எண்ணத்தை பற்றியும் நினைச்ச கூடாது. அது திருப்பி திருப்பி நினைச்சிட்டே இருக்கக்கூடாது. இது எனக்கு தேவையில்லை தேவையில்லை அப்படின்னு சொல்லி, எனக்கு தேவையில்லாதது வேண்டாம் அப்படின்னு சொல்லி உடல் வெளியேற்றுறது இல்லையா, தேவையில்லாதெல்லாம் நம்ம வெளியேற்றிடுறோம் இல்லையா. அதே மாதிரி இந்த மனசுல இருக்கிற தேவையில்லாததெல்லாம் கூட நம்ம வெளியேற்றிட்டே இருக்கணும். இது எனக்கு தேவையில்லை தேவையில்லைன்னு நம்மளே நினைச்சிட்டோம்னாக்கா உடனே கொஞ்ச நாள்ல அது போயிடும். அது இருக்காது, ரொம்ப நாள் இருக்கு. அதுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க. அப்படி வந்தா வேறொரு வேலையில கவனத்தை திருப்பிடுங்க, வேற பக்கம் திருப்பிடுங்க, உங்க மூச்சு பக்கம் திருப்புங்க உங்க கவனத்தை. அது வேறொரு வேலையில ஈடுபட்டுருங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அந்த எண்ணங்கள் எல்லாம் உங்களை தாக்கவே செய்யாது. ஸோ அப்படியாக வந்து உங்க எண்ணங்கள்லேருந்து, அந்த வேண்டாத எண்ணங்கள்லேருந்து விடுபட்டுடலாம். தேவையான எண்ணங்கள் கூட ரொம்ப கம்மியா வரதுக்கு வந்து எப்பவும் மூச்சுடனே ஒன்றி இருக்கணும். இப்ப தியான நேரத்துல மாத்திரம் இல்லாம கண் திறந்த போது கூட நீங்க வந்து மூச்சுடனே ஒன்றி இருக்கிறதுக்கு நல்லா ட்ரை பண்ணுங்க. அது பழக உங்களுக்கு வந்து அந்த மாதிரி வந்துடும். உடனே ஒரு நாள் வந்து அந்த எண்ணமற்ற நிலை எப்பொழுதுமே 24 மணி நேரம் வந்து ஒரு வாரம் முழுக்க அல்லது எல்லா நாட்களும் 365 நாட்களும் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. எண்ணமற்ற நிலையிலேயே இருக்கிறதுக்குள்ள வாய்ப்பு இருக்கு. அதனால அதை பிராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க, மூச்சை கவனிச்சுட்டே வாங்க. This law of attraction says what we think only we'll get, and another is law of karma, which says that what we sow, that's what we reap. These two things are conflicting, so he's asked to explain. Now, law of karma only tells us that as you sow, so you reap. So if you sow for lemons, and you cannot expect an apple tree there. Similarly, every action has an equal and opposite reaction. Law of attraction says if you attract good things, you get good things. Law of attraction is meant to help you to progress further by attracting people for the best things possible. These are two different aspects. Yes, attracting the good things in your life. For that the law of attraction helps. Yeah. But these two laws are it appears to be conflicting, but they are hand in hand in that aspect, that it is because of law of karma that law of attraction is also based. You cannot attract like that. If there is a karma, then it will not be possible for you to repel. Yes, you cannot attract good things for you, because there is something that you have to undergo because of we all have to undergo because of our law, because of the law of karma. So we have done something wrong, so will it not come to us? Definitely the effect of that will come to us. So however much we attract, it cannot come. So once that will be over, then you can attract. Then bhavam tadbhavati, whatever you think will happen. But vidhi vidham buddhi anusaranam, that is also another thing. Because of that law of karma, we cannot think even good for us. So that is the whole problem. We cannot entertain that thought. It will come and go, it will come and go. You cannot entertain that. So that is another factor, because everywhere the basis is law of karma, then over which everything is placed. But good bad things in life will be there, but we have to dhyana will give us the mental stability and the mental courage to face everything and to move on and take life as it is, as it comes. So of course you have to keep on trying to attract good things in your life. That is always there, but you keep on doing that. When the correct time comes, it will come to you. Okay, the timing is not in your hands. You can just only attract things, but the timing is decided by the law of karma. Okay, law of attraction is there with you in your hands, but the timing is with law of karma. Okay, so it will come definitely good things. When you think of it, it will come to you, but at the appropriate time. So that is the whole basis of all that. Okay. ஆன்மீக ஈகோவிலிருந்து வெளிவருவது எப்படி? ஆன்மீக கோட்பாடுகள் தெரியும், ஆனால் அது நடைமுறைக்கு வரவில்லை, கொண்டு வர முடியவில்லை. இந்த சூழ்நிலையிலிருந்து வெளிவருவது எப்படி அம்மா? நல்ல கேள்வி. ஆமா, ஆன்மீகம் வந்தாலே வந்து கொஞ்சம் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு ஈகோ வந்துடுது. அது வரும். அது இல்லாம இருக்கணும்னாக்கா அது ஆன்மீகத்துல இன்னும் ஆழமா போய் ஒன்னஸ்
அதாவது எல்லாரும் ஒருமைப்பாடு, எல்லாரும் ஒன்றுதான் அப்படிங்கும்போது எல்லாரும் சமம் தான். அந்த ஆன்மா அளவுல எல்லாரும் ஒண்ணுதான், ஒரே ஆன்மா தான் இருக்கிறதாக புத்தரே சொல்லியிருக்காரு. எல்லாருக்குள்ளயும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. அது அது இயக்குது, அந்த உடம்ப இயக்குதே தவிர்த்து, அந்த ஒரு மரம் எடுத்துட்டோம்னா பல இலைகள் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்கோம் நாம எல்லாம். ஆனா அந்த ஆணி வேர் ஒன்னே தானே. அந்த மாதிரி நமக்கெல்லாம் வேர் ஒண்ணுதான். அந்த ஆன்மாங்கிறது, ஆன்ம சக்திங்கிறது ஒண்ணுதான் அப்படிங்கிறத நினைச்சோம்னா நாம எப்படி இன்னொருத்தரோட பெருசா இருக்க முடியும்? ஈகோங்கிறது என்ன? ஒன் அப் மேன்ஷிப். அதாவது நீ மத்தவங்களை விட நான் உயர்ந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிறது தான். அப்ப அடித்தளத்துல பார்த்தோம்னா எல்லாரும் ஒண்ணுதான். படிக்காத பாமரனும் படிச்ச மாமேதையும் உள்ளுக்குள்ள போகக்கூடிய அந்த கடவுள் தன்மை, இறைத்தன்மைங்கிறது ஒன்னா இருக்கிறதுனால அதை புரிஞ்சுட்டோம்னா, ஆன்மீகத்துக்கு வந்தாலே அதை தான் புரிஞ்சுக்கணும் முதல்ல. அப்ப ஈகோ எங்க இருக்க முடியும்? அப்போ ஈகோ வர முடியாது. சோ எனக்கு கொஞ்சம் ஜாஸ்தி தெரிஞ்சிருக்கு, எனக்கு கொஞ்சம் நல்லா பேச முடியுது. என்னுடைய சக்தி, என்னுடைய திறமையை தவிர்த்து அந்த திறமையை எல்லாரும் வளர்த்துக்கலாம். எல்லாருக்கும் திறமையை வளர்க்கறதுக்கு நான் உதவி செய்யலாம். அப்படி இருக்கணும் நம்ம. ஆனா ஆன்மீகமா அடிப்படையில எல்லாருமே ஒண்ணுதான் அப்படிங்கிறது. அந்த மனதளவிலையும் அறிவு அளவிலையும் நம்ம வித்தியாசப்படுறோமே தவிர்த்து உடல் அளவிலையும் இல்லையா? உடல்ல எவ்வளவு வித்தியாசங்கள் ஒவ்வொருத்தருக்கும். ஒன்னா பிறந்த ட்வின்ஸ் கூட நிறைய வித்தியாசங்களோட பிறக்கிறாங்க. ஒரே மாதிரி இருப்பாங்க பாக்கிறதுக்கு. நான் எவ்வளவு சின்ன அந்த ஒரு கை ரேகையில இருந்து வித்தியாசப்படுமா அவங்களுக்கு. அந்த மாதிரி கூட படிச்சிருக்கேன் இல்லையா? அந்த மாதிரி நுணுக்கமா இருக்கிற சின்ன கை ரேகை. ஆனா ட்வின்ஸுக்கு வித்தியாசப்படும். ஒரே இதுல இருந்து பிறந்தவங்க, ஒன்னா பிறந்தவங்க, அவங்களுக்கு கூட வித்தியாசப்படுத்தும். சோ இந்த மாதிரி உடல் அளவுல வித்தியாசம், மனதளவுல நிறைய வித்தியாசம், அறிவளவுல பிரம்மாண்டமான வித்தியாசம், இப்படி வளர்ந்துட்டு இருக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் அறிவை வளர்த்திட்டே வரும், ஒவ்வொரு ஜென்மத்திலையும் வளர்த்திட்டே வரும். அப்படி போது அது வித்தியாசப்படத்தான் செய்யும். ஆனா அடித்தளமான ஆன்மா ஒண்ணு அப்படிங்கறத நல்லா உணர்ந்துட்டோம்னா, என்கிட்ட இருக்கிற இறைத்தன்மையும் இன்னொருத்தர்கிட்ட இருக்கிற இறைத்தன்மையும் ஒன்னேதான் அப்படிங்கறத நம்ம ரியலைஸ் பண்ணணும். அதுதான் சரியான ஆன்மீகம். அப்படி நம்மளாமே ரியலைஸ் பண்ணும்போது, அப்ப ஆன்மீகத்தை சும்மா படிச்சா மாத்திரம் போதாது, அதுல நாலேஜ் மாத்திரம் இருந்தா போதாது, ஞானம் இருக்கணும். ஞானம்னா என்ன? அனுபவபூர்வமான அறிவு, அதுதான் ஞானம்ங்கிறது. சோ அந்த அனுபவம் இருக்கணும். அந்த அனுபவம் இருந்தாக்கா அனுபவம் ஞானத்தை கொடுக்கும். ஞானம் என்ன சொல்லுது? இனியும் இன்னொருத்தரும் வேற இல்லை அப்படின்னு சொல்லுது. சோ அந்த அடித்தளமான ஒற்றுமையை நம்ம நினைச்சு பார்த்து எல்லாரும் ஒண்ணுதான். அவங்க கொஞ்சம் கம்மியா படிச்சிருக்காங்க, நான் கொஞ்சம் ஜாஸ்தியா படிச்சிருக்கேன், அவ்வளவுதான். அது ஒரு வேறுபாடு தானே தவிர்த்து மற்றபடி எல்லாம் ஒண்ணுதான் அப்படிங்கும்போது ஈகோங்கிறது இருக்கவே இருக்காது. இது எல்லாரும் புரிஞ்சுக்கணும். எல்லாரும் புரிஞ்சுட்டோம்னாக்கா இங்க சண்டை சச்சரவா இருக்கும், இங்க கஷ்டமா இருக்கும். உலக வாழ்க்கை எவ்வளவு அமைதிகரமா, ரொம்ப இன்பகரமா இருக்காதா? ஒரு வேறுபாடு தானே தவிர்த்து மற்றபடி எல்லாம் ஒண்ணுதான் அப்படிங்கும்போது ஈகோங்கிறது இருக்கவே இருக்காது. இது எல்லாரும் புரிஞ்சுக்கணும். எல்லாரும் புரிஞ்சுட்டோம்னாக்கா இங்க சண்டை சச்சரவா இருக்கும், இங்க கஷ்டமா இருக்கும். உலக வாழ்க்கை எவ்வளவு அமைதிகரமா, ரொம்ப இன்பகரமா இருக்காதா? Someone has got a question on law of attraction. Law of attraction essentially means that we have to raise our own levels. Suppose you take a case of a person being an infant soul or a baby soul. That person cannot attract many because his development of the soul is limited. But if he tries to do a lot of meditation and does a lot of meditation, then gradually he progresses into an old soul. Then what will happen is his all-round faculties keep increasing and attracting people. So you become an old soul, everyone will be looking for a person with that much of a charisma, that much of an aura, etc. So that way you attract people who can always be offering help to you. So that is the law of attraction. Not only that, you attract good things, good events in your life. Yeah, because of the energy and because of your intent. Intent is strong, then definitely it will happen. But the timing is decided by the law of karma. That is the difference that we have to understand. Law of karma is the basis for the law of attraction. That is the effect of law of attraction. So yeah, law of attraction, anybody can attract. That is, in the sense, you can exercise that law of attraction. That is, you want good things in life. Everyone wants good things in life. So you just put the intent. So you get the right people at the right time. So everything will happen at the right time. But that timing is decided only by law of karma. If there are many blocks, many bad karma backlog is there, that will come first. Then only the law of attraction will come into being. That is decided by the law of karma. Because
the timing is very important. That is always reset by law of karma. So if suppose you want to go to, you attracted something you saw in a pamphlet that there is a meditation class. Yes, I want to go here. You attracted a very great thing for your life. Yeah, this is going to do good for me. Suppose you intent like that. Yes, I am going. But suddenly there is a downpour of rain and you are unable to go out at all. So what happens? So the law of karma has come in between. See how it plays. So the nature knows everything. So it will give us at the right time the right things. So even if there is a law of karma, that is bad karma is there, even that we'll be able to withstand with the courage. We have to do that. If you understand law of attraction, then law of karma understanding is very, very easy. So read the book of Esther and Jerry Hicks on law of attraction. You will understand it better. How to convert spiritual knowledge into spiritual wisdom. We know many good things, but sometimes couldn't apply into our daily lives. yes, that is practice without preaching. What is the use? No, so there is no meaning in that. So whatever we have learned, we have to adopt it in our lives. And suppose you have understood that you are not the body, you are the great soul. Aham Brahmasmi. You have read it. Knowledge is there. But how to apply in daily life? So you don't talk about the body that much. That much means completely you avoid talking about the body at all. So you only embark upon your soul. So my soul is so great, so great. So that way you think of, and other souls also very great. So like that you keep on thinking. Then you don't talk about it much, about your body at all. So even if there is a pain, you just undergo it or apply something and get rid of it. That's all. But you don't talk about it that much. So in your daily life, you practice like that. So you you have to keep on cutting down on those items which is not relevant to that understanding or the knowledge. You have got the knowledge that you are not the body and you are the great Atman. So that knowledge is there with you. So you don't apply it in your daily life because you say that you know that you are not the body. So you don't even attach that much importance. You take care of the body, but you don't attach that much importance to it. Some pain or something is there. Okay, let me just undergo that. Let me enjoy that. That is how you will take it. So in daily life, you have to practice like that. Then you will get the jnana. Then by practice, by that patience, by that courage, definitely you will get the jnana. The wisdom you get like that only. That is how you receive wisdom, by your practice of knowledge. So there's a very important book by Thich Nhat Hanh, Breath You're Alive. So in the course of many of these books written by him, he says, if you have a manual about how to swim, you keep on reading the book, but you don't even go near water, then how are you going to learn swimming? Yeah. So ultimately, it's the practice that is important. Mere knowledge by reading books will not help you unless you start doing the meditation, understanding what meditation experience means. So unless you get that experience, you will not be able to successfully implement that in the course of your interactions with people. Thank you, ma'am. Okay. Thank you. Are we